ஓகே சார். நாங்கள் சம்பத்தார் இப்போ தமிழக அரசியல் போக்கு இப்போ மும்மொழி கொள்கை பற்றி நம்ம பேசணும். தமிழகத்தில் திமுக கூட்டணிக்கு எதிர்கட்சியாக இப்போது அதிமுக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஒரு வேளை ஏற்பட்டால் அது ஏற்படுமா என்பது இன்னொரு புறம் இருக்கட்டும். அதிமுக கட்சியானது இப்போதைக்கு இந்த நிலையில் இருப்பதற்கு என்ன சார் காரணம்? நீங்க ஏற்கனவே அந்த கட்சியில இருந்திருக்கீங்க, அதனோட பல்வேறு அணிகளோட பயணித்திருக்கீங்க. இருந்த போதிலும் அந்த கட்சி அந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அது சிதைந்து இப்போது அது என்ன நிலையில் இருக்கிறது? திமுக கூட்டணியை எதிர்கொள்ளும் வலிமையோடு அது இருக்கதான் நினைக்கிறீங்களா சார் நீங்க? கிடையாது. அவங்களுக்கு திமுகவை எதிர்கொள்ளுகிற வலிமை இருந்தா விக்கிரவாண்டிக்கு வந்திருக்கணுமே. திமுகவை எதிர்கொள்ளுகிற வலிமை இருந்திருந்தா ஈரோட்டுக்கு வந்திருக்கணுமே. ஒரு தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் ஒரு இடைத்தேர்தல் வந்திருக்குன்னா இது பெரிய வரப்பிரசாதமா நினைச்சு களத்துக்கு வந்திருக்கணுமே. வர முடியலையே. எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரை, அந்த கட்சிக்கு அவர் தலைமை தாங்குகிற வரை அந்த கட்சி குட்டி சுவராகும், கட்டை மண்ணாகும். அந்த கட்சியை காப்பாற்றுவதற்கான எந்த திட்டமும் எடப்பாடி பழனிசாமி இடத்துல இல்ல. அவன் கொள்ளையடித்து வைத்திருக்கிற தொகை இருக்கே, இன்னும் 5 பொது தேர்தல் சந்திக்கிற பணம் இருக்கு. அதனாலதான் அந்த கட்சிக்கு இன்னைக்கு அவர் தலைமை தாங்குகிறார். நீ எப்படி தாண்டி குதிச்சாலும் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி கூட வர்ற தேர்தலை வெற்றி பெறும் என்பதற்கான நிலைமை இல்ல. நீ 10 தோல்வி பழனிசாமி. நீ தேர்தல் நீ தலைமை தாங்க வந்த பிறகு எந்த தொகுதியிலும் நீ ஜெயிக்கல. தமிழ்நாட்டில் ஒரு நீதி இருக்கிற ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற கால வரை தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் என்றால் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும்னு ஒரு நியதி இருந்தது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஆளுங்கட்சி தலைவராக இருக்கிற காலகட்டத்தில் 23 சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்த பொழுது 13 தொகுதிகளை ஆளுங்கட்சியிடமிருந்து திமுகவுக்கு மடை மாற்றியவனுடைய பெயர் ஸ்டாலின். நீ என்ன செய்ய முடியும்? நீ தமிழ்நாட்டு மக்களுக்காக கட்சி நடத்துறியா? நீ ஜெயலலிதாவினுடைய பிறந்த நாளையே கொண்டாடலையே. ஒரு பிறந்த நாள் பொதுக்கூட்டத்திலே நீ பேசலையே. நாஞ்சில் சம்பத் அதிமுகவில் இயங்கியவன். ஜெயலலிதாவினுடைய பிறந்த நாள் என்றால், மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாள் என்றால், கட்சியினுடைய தொடக்க விழா என்றால் இந்த நாட்டில் மாநாடு தோற்கிற வகையில கூட்டம் போட்டு பேசிய கட்சி. இன்னைக்கு அந்த கட்சியில கிடக்கிற பேச்சாளர் பூரா பட்டினி கிடக்கிறான். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் போல வேடம் போட்டு நடனமாடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு நஞ்சு வாங்கி சாப்பிடுறதுக்கு வழி தெரியாம இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சிக்கு தலைமை தாங்குகிறவரை அந்த கட்சி குட்டி சுவராவதை தவிர வேற வழி கிடையாது. வேற யார் சார் அந்த கட்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய நிலைமையில இருக்கிறாப்போ? எடப்பாடி புரட்சி தலைவர், புரட்சி தமிழர் என்று ஒரு பட்டம்லாம் கொடுத்திருக்காங்க. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, அதுக்கு முன்னாடி புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி பட்டம்லாம் கொடுத்திருக்காங்க. எடப்பாடியை விட்ட வேற யார் இருக்கிறாங்க? இது என்னது அடுத்தவனுக்கு கம்மலை வாங்கி தான் போடுகிற வேலை இது. அந்த புரட்சி தமிழங்கிற பட்டம் சத்யராஜுக்குரியதுங்க. இன்னொரு வச்சுக்கிற பட்டத்தை எடுத்து தான் மாட்டிக்கொள்வானா? அப்ப எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு பெரிய அற்பன்னு உங்களுக்கு தெரியலையா? அதிமுக யார் வேண்டுமானாலும் தலைமை தாங்கலாம். இல்ல உங்களோட பார்வையில் எடப்பாடி பழனிசாமி தலைமை இருக்கக்கூடாது. சரி, யார் அடுத்த யாரு நீங்க சொல்லுங்கள? மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க. இப்ப நிறைய செங்கோட்டையனோட பிரச்சனை உருவாயிருக்கு. இது போக அடுத்த 2ஆம் கட்ட தலைவர்கள் நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. வேலுமணி செங்கோட்டை அதுக்கு 100% தகுதியானவர். 1977 அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் எம்எல்ஏ. அதிலிருந்து பேசாதவர், அரைவரையை அரவணைத்து செல்லுகிறவர், கட்சிக்கு ஊனம் ஏற்படுத்த கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருப்பவர். தமிழ்நாட்டில் கடைசி தொண்டர் பெயரையும் சொல்லி கூப்பிடுகிற தகுதி அவருக்கு இருக்கு. 36 ஆண்டு கால அம்மாவுக்கு வானமாகவும் சிறகாகவும் இருந்தவங்க சசிகலா அம்மா. அவங்க போய் இன்னைக்கு வைத்தியலிங்க சந்திச்சிருக்காரு. அவங்க தலைமை தாங்கலாம். ஆனா ஏன் பன்னீர் அண்ணனே தலைமை தாங்கலாம்? 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அந்த முதலமைச்சர் பொறுப்பை சிறையில் இருந்து ஜெயலலிதா வெளியே வந்ததற்கு பிறகு கேட்காமலே கொடுத்தவர். ஜெயலலிதா உட்கார்ந்திருந்த சிம்மாசனத்தில் முதலமைச்சராக இருந்த பொழுது உட்காராதவர். அந்த பண்புக்கு கொடுக்கலாமே ஒரு பரிசு. ஆனா ஒருத்தர் கூட ஓபிஎஸ் கூட ஒருத்தர் கூட போகல சார். ஒரு எம்எல்ஏ, ஒரு மாவட்ட செயலாளர் கூட போகலையா சார்? முன்னாள் முதலமைச்சர் நல்ல அந்த பண்பு 1,42,000 பேர் ராமநாதபுரத்தில் ஓட்டு போட்டிருக்கான். ஓ இல்ல அது ஓகே. மாற்றம்
ரசாயன மாற்றம் தொடங்குமானா சடம்னு சரிஞ்சிரும் அந்த சாம்ராஜ்யம். ஓபிஎஸ் தலைமை அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு ராமநாதபுரத்துல. தொண்டர்கள் செல்வாக்கு ஓபிஎஸ் இருக்குது என்ன சார்? தொண்டர்கள் செல்வாக்கு ஓபிஎஸ் இருக்கு, ஓபிஎஸ்க்கு தான் இருக்கு, எடப்பாடிக்கெல்லாம் கிடையாது. இப்போ நிறைவாக ஒரு கேள்வி சார். இந்த 2026 தேர்தலை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தமிழகத்தில் கால் ஊன்றி விட்டது என்றுதான் நாம் இப்போது கருத வேண்டும். அவர்களும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கியை வைத்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக பாஜக தமிழகத்தில் ஒரு முக்கிய சக்தியாக வளரும் நினைக்கிறீங்களா சார்? நான் நம்பவே இல்லை. பிஜேபிக்கு ஓட்டு போட வேண்டிய அவசியம் தமிழர்களுக்கு எங்கிருந்து வருகிறது? திசாநாயகா என்கிற இலங்கையினுடைய புதிய அதிபர் டெல்லியில் இருக்கும் பொழுதே எங்கள் மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்களே, இதை கட்டுப்படுத்துறதுக்கு கூட ஒரு முடியலையே. அமெரிக்காவில் இருந்து வருகிற அங்க குடியேற்ற கொள்கையில மாறுதல் செய்த ட்ரம்ப் இந்தியர்களை இந்தியாவுக்கு நாடு கடத்துகிறான், போர் விமானத்தில் கடத்துகிறான், காலில் சங்கிலி கையிலே விலங்கு போட்டு போர் விமானத்தில் அனுப்புகிறார். அது ஏன்னு கேட்க ஒரு யோகியது இல்லையே. நீ தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ ஒரு பைசா தரலையே, நிதி தரல, எங்களுக்கு புயல் நிவாரணம் கூட தரலையே, எங்களுக்கு புதிய திட்டங்களே நீ தரலையே. நீட்டி முழக்குகிற நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டை கண்டுக்கவே இல்லையே. அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு பிஜேபிக்கு ஓட்டு போட வேண்டிய அவசியம் வராது. அண்ணாமலைக்கு வேணுமானா ஒரு ஓட்டு போடலாம், வேற யாருக்கும் ஓட்டு போட முடியாது. அண்ணாமலைக்கு மட்டும் சார் ஒரு ஓட்டு? தமிழ்நாட்டுக்காரர்னா நல்லா பேசுறாரு இல்ல இல்ல, அவர் இப்போ அவர் அண்ணாமலை தான் சொல்றாரு. இப்போ மும்மொழி கொள்கையை பொறுத்தவரை கள நிலவரம் தெரியாமல் முதலமைச்சர் வந்து பேசி யாரோ எழுதி கொடுத்தத பேசிட்டு இருக்கிறாரு. அண்ணாமலைக்கு என்ன தெரியும் சார்? நீங்க இப்போ ஒரு ஓட்டு போடலாம். கள நிலவரம் அண்ணாமலைக்கு என்னங்க தெரியும்? நீ பொதுக்கூட்டம் பேசுறியா? பொதுமக்களை பாக்குறியா? நீ டெய்லி பேட்டி கொடுத்தே தலைவர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. நாஞ்சில் சம்பத் இன்னைக்கு பேசுற வண்ணாரப்பேட்டையில, தண்டையார்பேட்டையில பேசுற வந்து கேளுங்களேன், கள நிலவரம் எப்படின்னு தெரிஞ்சிருமே. நீ ஒரு கூட்டம் போட்டு பேசு பாப்போம். பிஜேபியை நியாயப்படுத்தி மோடி தைரியமானவர், மோடி வீராதி வீரன், உலகத்துல செல்வாக்கு 56 இன்ச்சு மார்பு இருக்குன்னு சொல்லியே தவிர இந்தியாவுக்கு என்ன லாபம்னு சொல்லு. நீ பாஜக கால் ஒன்று இருக்கா இல்லையா சாருங்க? தமிழ்நாட்டுல கால் இருந்தா தானே ஊனணும். காலே இல்லையா பாஜகவுக்கு? காலே கிடையாதுங்க, காலே கிடையாது. நாகர்கோவில் ஜெயிச்சது காந்திக்கு விழுந்த ஓட்டு. 1986 இருந்து தொடர்ந்து தேர்தலில் நிக்கிறார். அனுதாபத்தில் விழுந்த ஓட்டு. திருநெல்வேலியில நயினார் நாகேந்திரன் ஜெயிச்சது நயினார் நாகேந்திரனுக்கு விழுந்த ஓட்டு. சரி. மொடக்குறிச்சியில சரஸ்வதி ஜெயிச்சது திமுக வேட்பாளர் சுப்புலட்சுமியுடைய பலவீனத்தினால சரஸ்வதி ஜெயிச்சாங்க. சரி. வானதி கோயம்புத்தூர்ல ஜெயிச்சாங்கன்னா கமலஹாசன் போட்ட பிச்சை. சார் 2026 தேர்தலில் பாஜக தனித்து நின்னா ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது சார்? ஒன்னும் ஜெயிக்க முடியாது. அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டா தனித்து நிக்கவே முடியாது. நிக்கவே முடியாது. தனித்து நிக்கவே முடியாதுங்க. அதிமுக கூட்டணி இல்லைன்னு அறிவிக்க சொல்லுங்க அண்ணாமலை. 234 தொகுதியிலையும் தனித்து நிக்கவே முடியாது, முடியவே முடியாது சார். இப்போ 2026 தேர்தலில் திமுக கூட்டணிக்கு எதிராக நிறைவான கடைசி கேள்வி சார். 2026 தேர்தலில் திமுக கூட்டணிக்கு எதிராக அதிமுக பாஜக இதுல வந்து நேரடி போட்டி அதிமுக பாஜகவுக்கா, அதிமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகம் விஜய்க்கா? சொல்லுங்க சார். அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தா ஒரு டெல்லியில அதிகாரத்தில் இருக்கிற கட்சியோட கூட்டணி வைத்திருக்கிறோம்னு ஒரு துணிச்சல் இருக்கும் அதிமுக தொண்டனுக்கு. ஆனா அதிமுக என்கிற கட்சியை கூட்டணி வச்சு அதை கபலீகரம் செய்துவிட பிஜேபி. பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும்னு அதிமுக முடிவெடுத்தா அதற்கு பேர் அரசியல் தற்கொலை. மண் சார்ந்தும் மொழி சார்ந்தும் சிந்திக்காத
தம்பி விஜய் தமிழ்நாட்டில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. யார் ஜெயிப்பாங்க 2026 தேர்தலில்? மீண்டும் திமுக 2026 தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க? மீண்டும் திமுக தான் வரும். திமுக ஆட்சியில நேரடியாக பலன் பெற்றவர்கள் தொகை மட்டும் 2,88,00,000 பேர். நல்வாழ்வு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் 12 அவார்டு மோடி அரசாங்கம் வாங்கிய ஆட்சி அண்ணன் ஸ்டாலினுடைய ஆட்சி. தமிழ்நாட்டு மக்களை விட்டுக் கொடுக்காமல் தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்கிற முதலமைச்சராக அவர் தன்னை முன்னிறுத்துகிறார். தினசரி ஒரு திறப்பு விழா, தினசரி ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் 17 லட்சம் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி, 1,16 லட்சம் பெண்களுக்கு உரிமை தொகை, 1000-ல் ஒருத்தி அம்மா என்பது அந்த காலம், ஒருத்திக்கு 1000 என்பது இந்த காலம். திமுக தான் ஜெயிக்கும்.